நடிகை கயாடு லோகரை காதலிக்கிறாரா இசையமைப்பாளர் தமன்? இசையமைப்பாளர் தமன் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதர்வா முரளி நடிக்கும் இதயம் முரளி படத்தில் நடிக்கிறார். இசை வெளியீட்டு விழாவிலே தமன் கலந்து கொண்டு பேசினார். சமீபத்திலே கயாடு லோகர் தன்னுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார். பிறந்தநாள் விழாவுக்கு வந்த இசையமைப்பாளரும் நடிகருமான தமன் தன்னுடைய ஸ்டில்கள் அடங்கிய ஒரு பேழையை கயாடு லோகருக்கு கொடுத்தார். கயாடு லோகர் சோ ஸ்வீட் என்று தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலே வெளியிட்டார். இதன் காரணமாக நடிகை கயாடு லோகரை நடிகரும் இசையமைப்பாளருமான தமன் காதலிக்கிறாரா என்று சிட்டிசன்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு கயாடு லோகரும் மறுப்பு தெரிவிக்கவில்லை, தமனும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. பெண்களை விட ஆண்களை நம்பலாம், கவர்ச்சி நடிகை சோனா பேட்டி. இப்போது கவர்ச்சி நடிகை சோனா தன்னுடைய வாழ்க்கை வரலாறை வெப்தொடராக இயக்கி வருகிறார். 3 பாகங்களாக இந்த வெப்தொடர் வெளிவரும் என்று சொல்லியிருக்கிறார் சோனா. நான் என்னுடைய வாழ்க்கையில் பல ரணங்களையும் வலிகளையும் சோதனைகளையும் சந்தித்திருக்கிறேன். அந்த வலிகளிலிருந்து என்னை மீட்டெடுத்திருப்பது இந்த வெப்தொடர் தான். இந்த வெப்தொடரை பலர் எதிரியாக பார்க்கிறார்கள். இதை வெளிவருவதை பலர் தடை செய்ய முயற்சிக்கிறார்கள். நான் அதையெல்லாம் மீறி இந்த வெப்தொடரை வெளியிடுவேன். என்னை பொறுத்தவரையில் பெண்களுடனும் பழகியிருக்கிறேன், ஆண்களுடனும் பழகியிருக்கிறேன். பெண்கள்தான் மோசமானவர்கள், துரோகிகள். பெண்களை ஒப்பிடும்போது ஆண்களை நம்பலாம் என்று சொல்கிறார் சோனா. சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்த படத்துக்கு தடை, திட்டமிட்ட தேதியில் ரிலீஸ் ஆகவில்லை. பிராமணர்கள் எதிர்ப்பின் எதிரொலி. பூலே என்ற படத்தை நடிகர் ஆனந்த் மகாதேவன் தயாரித்து இயக்கியிருந்தார். இந்த படத்தை பொறுத்தவரையில் மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், பாலினத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் பற்றிய கதை. வித்தியாசமான கதையமைப்பை கொண்ட கதை இது. அதாவது மகளிர் விடுதலையும் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த படம், பூலே படம், ஆனந்த் மகாதேவன் தயாரித்த படம், பிராமண இந்துக்களை, குறிப்பாக மகளிர்களை அவமானப்படுத்துகிறது என்று சொல்லி படம் திரையிட்டால் தியேட்டர்கள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று பிராமண இந்துக்கள் சொன்னார்கள். இதைத் தொடர்ந்து ஆனந்த் மகாதேவன் பூலே படத்தினுடைய வெளியீட்டை 2 வாரம் தள்ளி வைத்து விட்டார். இத்தனைக்கும் இந்த படம் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டது. எதிர்ப்புக்கு பிறகு 2 முறை சென்சார் செய்யப்பட்டது. பல அடி நீளம் குறைக்கப்பட்டது. ஆனாலும் அந்த படத்தை முழுமையாக தடை செய்ய வேண்டும் என்று இந்து பிராமணர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஸ்ரீதேவி மகளுக்கு 9 கோடி மதிப்புள்ள வெளிநாட்டு கார் பெண் தொழிலதிபர் வழங்கினார். ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூர் இப்போது தெலுங்கில் ஒரு படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார். இவருக்கு அனன்யா என்ற பெண் தொழிலதிபர் 9 கோடி மதிப்புள்ள வெளிநாட்டு லம்போகினி காரை பரிசளித்து வருகிறார். அனன்யாவுக்கு தொடர்ந்து ஜான்வி கபூரும் இதுபோன்ற விலையுயர்ந்த பரிசு பொருட்களை வழங்கி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹாலிவுட் படங்களுக்கு சீனாவில் தடை. சமீபத்தில் ட்ரம்ப் பல அதிரடி நடவடிக்கைகளை ஈடுபட்டார். அந்த அடிப்படையிலே சீனாவிலிருந்து அமெரிக்காவில் இறக்குமதியாகும் வர்த்தக ரீதியான பொருட்களுக்கு 143% இறக்குமதி வரி விதித்தார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தது, எதிர்ப்பு தெரிவித்தது சீனா. அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை ட்ரம்ப். இதன் எதிரொலியாக ஹாலிவுட் படங்களுக்கு சீனாவில் திரையிட சீன அரசு தடை விதித்துள்ளது. ஹாலிவுட் படங்களின் மொத்த வருமானத்தில் 10% சீனாவில் திரையிடப்படும் திரைப்படங்கள் மூலம் வருவாய் கிடைக்கிறது. இப்போது அந்த வருவாய் தடை செய்யப்பட்டுவிடும். ஹாலிவுட் படங்கள் சீன மொழியில் மொழிமாற்றம் செய்யப்பட்டு சீனாவில் தியேட்டர்களில் திரையிடப்பட்டு வசூலை அள்ளி வந்தன. இப்போது இதனால் ஹாலிவுட் படங்களின் வருமானம் குறைவாகி இருக்கிறது.